மெக்கானிக்ஸில் இது தியரம் எடுத்துட்டாலும் சரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கோம். என்னங்க, ஃபைண்ட் த மேக்னிடியூட் அண்ட் ரிசல்டன்ட் ஆஃப் F1 வெக்டர் அண்ட் F2 வெக்டர். இதை ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்கலாம். பார்ட் சியில் இல்லை பார்ட் பியில் இருக்கும் கண்டிப்பாக. ப்ரூஃப் ஃபஸ்ட்டு அங்கே F1 வெக்டர் F2 வெக்டர் கொடுத்ததுனால நான் இங்கே லெட் F1 vector and F2 vector be two forces அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆக்ட் ஆன் பார்ட்டிகிள், ஒரு பார்ட்டிகிள்ல ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். ஒரு ரெண்டு அதுக்கு என்ன அசியூம் பண்றோம்னா அந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆல்பா. லெட் ஆல்பா be an angle between F1 vector and F2 vector. இந்த டயக்ராம் இது F1 வெக்டர், இது F2 வெக்டர். இந்த F1 க்கும் F2 க்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் this is என்ன இருக்குன்னா ஆல்பான்னு எடுத்து நம்ம கண்டுபிடிக்க போறது என்னன்னா ரிசல்டன்ட் தான் கண்டுபிடிக்க போறோம். ரிசல்டன்ட்ங்கிறது என்னன்னா ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறாங்க, அந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுவோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் ரிசல்டன்ட். அதுல சம் ரூல்ஸ் இருக்கு. இப்போ பாருங்க F1 F2ங்கிறது ரெண்டு ஃபோர்ஸ் ஒரு பார்ட்டிகிள்ல ஆக்ட் பண்ணுது. அப்படி இருக்கக்கூடிய அதோடைய ரிசல்டன்ட் எப்படி இருக்குன்னா ரிசல்டன்ட் இஸ் R வெக்டர் is equal to F1 வெக்டர் plus F2 வெக்டர். இதுதான் அதோடைய ரிசல்டன்ட். இந்த ரிசல்டன்ட் எங்க இருக்குன்னா இந்த டைரக்ஷன். இதுக்கு பதிலா கூட R வெக்டர்னு போடலாம். சரிங்களா? ஹரிசாண்டல் ஆக்சிஸ் இது F1 வெக்டர், இந்த டைரக்ஷன்ல இருக்கிறது F2. இந்த F1 க்கும் F2 க்கும் நடுவுல இந்த ரிசல்டன்ட். கண்டிப்பா இந்த ரிசல்டன்ட்டுக்கும் இந்த ஃபோர்ஸுக்கும் இடையில ஒரு ஆங்கிள் இருக்கும். இந்த ரிசல்டன்ட்டுக்கும் இந்த F2க்கும் இடையில ஒரு ஆங்கிள் கண்டிப்பா இருக்கும். நம்ம இந்த ஃபோர்ஸுக்கும் இந்த ரிசல்டன்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன எடுத்துக்கிறோம்னா தீட்டான்னு சும்மா கன்சிடர் பண்ணுங்க. தீட்டா. சரியா? இப்போ இது ரிசல்டன்ட் வரை ஃபைண்ட் அவுட் பண்ணி ரிசல்டன்ட் என்னன்னா R வெக்டர் இஸ் ஈக்குவல் டு F1 வெக்டர் plus F2 வெக்டர். क्वेश्चन என்னன்னா மேக்னிட்யூட் ஃபைண்ட் அவுட். மேக்னிட்யூட் இஸ் நதிங் பட் மாடுலஸ். இப்போ எனக்கு இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு இல்லையா, இதோடைய மாடுலஸ் பார்ப்போம். இதுதான் மேக்னிட்யூட். மாடுலஸ் R வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு சைடும் மாடுலஸ் பார்ப்போம். மாடுலஸ் உடைய ரூல் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே. மாடுலஸ் x is equal to square root of x square. இப்போ மாடுலஸ் 2 அப்படி இருக்குதுனாக்க நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர்னு போடுவோம். அதோடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், மாடுலஸ் 4 is equal to square root of மாடுலஸ் 2 is equal to 2 ஸ்கொயர். இந்த 2 ஸ்கொயர் எப்படி எழுதலாம், 2 into 2 ன்னு எழுதலாம். அதுதான் மாடுலஸ் x னாவே அதை டைரக்டா கூட ஸ்கொயர் ரூட் ஆஃப் x into ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ன்னு எழுதலாம். இப்போ நம்ம R வெக்டர்ங்கிறது ஒரு வெக்டர், அதுக்கு மாடுலஸ் பார்க்கறப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா ஸ்கேலாரா கிடைக்கும். இது நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன். ஒரு வெக்டருக்கு நம்ம மாடுலஸ் பார்க்கறப்ப அது வந்து ஸ்கேலாரா நமக்கு கிடைக்கும். இப்போ மாடுலஸ் F1 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்னது F1. இங்கே நம்ம பார்க்கறது மாடுலஸ் R வெக்டர், அதாவது ரிசல்டன்ட்டுடைய ரிசல்டன்ட்டுக்கு மாடுலஸ் பார்க்கறோம். we get R. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி இருந்துச்சுன்னா R மாறிடுச்சு. அதாவது நமக்கு இது எப்படி இருந்துச்சு, மாடுலஸ் R வெக்டர்ங்கிறது R மாறிடுச்சு. ரைட் ஹேண்ட் சைடு இல்லை. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த மாடுலஸ் x எப்படி எழுதலாம், நான் இங்கே பார்த்தோம் மாடுலஸ் x is equal to square root of x into x ன்னு எழுதலாம். இப்போ அதை நான் அதே கெஸ் பண்ணி இங்கே என்ன எழுதியிருக்கேன், மாடுலஸ் F1 வெக்டர் plus F2 வெக்டர், மாடுலஸ் F1 வெக்டர் plus F2 வெக்டர் இது ஒரு டேர்மாவும் டாட் போட்டு திரும்ப இதே டேர்மை ரிப்பீட் பண்ணி. இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான் டாட் ப்ராடக்ட். இந்த F1 வெக்டரையும் இங்கே பண்ணுறோம். we get F1 வெக்டர் டாட் F1 வெக்டர். அடுத்து F1 வெக்டரையும் F2 வெக்டரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அதுதான் இங்கே. நெக்ஸ்ட் F2 வெக்டர் டாட் F1 வெக்டர், அதுதான் இங்கே வந்துருது. அடுத்து F2 வெக்டர் டாட் F2 வெக்டர்ங்கிறது. இப்போ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்
டாட் ப்ராடக்ட் இஸ் காமுடேட்டிவ். அதாவது காமுடேட்டிவ் என்ன? a vector dot b vector is equal to b vector dot a vector. இது டாட் ப்ராடக்ட் இல்ல, இது காமுடேட்டிவ். இன்னொரு ரிசல்ட் முடிஞ்சிருக்கும். a vector dot a vector is equal to a square. இந்த ரெண்டையுமே யூஸ் பண்ண போறோம். இங்க பாருங்க இது எப்படி இருக்கு? f1 vector dot f1 vector. அதனால இத f1 ஸ்கொயர் னு எழுதிறேன். இங்க f2 vector dot f2 vector அத f2 ஸ்கொயர் னு போடுறோம். இத யூஸ் பண்ணி போடுறோம். இங்க யூஸ் பண்ணி போடுறோம். இப்ப நான் இங்க பாருங்க இங்க f1 dot f2 இருக்கு. இது பாருங்க f2 dot f1. இதையும் நம்ம எப்படி எழுதலாம்னா f1 dot f2 னு எழுதலாம். இந்த ரூல் படி a vector dot b vector is equal to b vector dot a vector. அதனால நான் இதையும் f1 f2 அப்படினு போட்டுக்கிறேன். ரெண்டையும் ஆட் பண்றப்ப we get 2 f1 vector dot f2 vector கிடைக்கும். 2 f1 vector dot f2. அடுத்து இதை அப்படியே ரிப்பீட் பண்ணியாச்சு. இதையும் அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டேன். இந்த a vector dot b vector இதோட ஃபார்முலா என்ன தெரியுமா? a vector dot b vector is equal to ab cos alpha. இந்த ஆல்பாங்கிறது a வெக்டருக்கும் b வெக்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள். இங்க a வெக்டர் இருக்க இடத்துல என்ன இருக்கு? f1 வெக்டர் இருக்கு. b வெக்டர் இருக்க இடத்துல f2 வெக்டர் இருக்கு. ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? 2 f1 f2 cos alpha. a க்கு பதிலா f1, b க்கு பதிலா f2 போட்டு cos alpha ன்னு போடுறோம். இதுவரை ரிசல்டன்ட் ஓவர். நான் அடுத்து சொன்னேன் இல்லையா, ரிசல்டன்ட்டுக்கும் அந்த ஒரு ஃபோர்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துங்க. அதாவது f1ங்கற ஃபோர்ஸுக்கும் இங்க பாருங்க இதுல f1ங்கற ஃபோர்ஸுக்கும் இந்த ரிசல்டன்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து தீட்டான்னு எடுத்துங்க. let theta be the angle between f1 vector and f1 vector plus f2 vector. இப்போ நமக்கு தெரியும் tan theta உடைய ஃபார்முலா. இது பாருங்க இந்த இடத்தை sin theta இமேஜின் பண்ணிக்கங்க. இந்த இடத்தை cos theta. இப்போ sin theta equal to எப்படி எழுதலாம்? ஏபியா. அதே மாதிரி cos theta is equal to இந்த sin theta divided by cos theta போட்டீங்கன்னா நமக்கு tan theta கிடைச்சிரும். இப்போ இங்க இத வந்து இதுவும் கேன்சல் ஆயிரும். நியூமரேட்டர் நமக்கு எப்படி கிடைக்கும்னா மாடுலஸ் a வெக்டர் கிராஸ் b வெக்டர் டினாமினேட்டர் a வெக்டர் டாட் b வெக்டர். இத தான் எழுதுறோம். tan theta உடைய ஃபார்முலா இதுதான். நியூமரேட்டர்ல கிராஸ் ப்ராடக்ட், டினாமினேட்டர்ல டாட் ப்ராடக்ட். இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் நம்ம இங்க என்ன எடுத்துறோம்? a வெக்டர்ங்கற இடத்து f1 வெக்டர், b வெக்டர்ங்கறத அதாவது இது a வெக்டர், இது b வெக்டர். இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் தீட்டான்னு கன்சிடர் பண்ணிருக்கோம். சோ a வெக்டர் இருக்க இடத்துல f1 வெக்டரை போட்டுறேன், b வெக்டர் இருக்க இடத்துல இத போட்டுறேன். அத தான் போட்டு இங்க எழுதி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நியூமரேட்டர் வந்து கிராஸ் ப்ராடக்ட், டினாமினேட்டர் வந்து டாட் ப்ராடக்ட். நியூமரேட்டர்ல மாடுலஸ் அப்பியர் ஆகுது, டினாமினேட்டர்ல மாடுலஸ் வரல. இப்போ அடுத்து இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. f1 வெக்டர் கிராஸ் f1 வெக்டர் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றப்ப எனக்கு இந்த டேர்ம் கிடைச்சிருது. அடுத்து வரக்கூடிய பிளஸ் இங்க அப்படியே எழுதிடுறேன். f1 வெக்டர் கிராஸ் f2 வெக்டர் அதை தான் இங்க போட்டுறோம். இந்த மாடுலஸ் போட்டாச்சு. டினாமினேட்டர்ல f1 vector dot f1 vector plus f1 vector dot f2 vector. So dot product complete product வரும். இப்போ உங்களுக்கு தெரியும் இதுல f1 vector dot f2 vector f1 vectorங்கறப்ப இதை எப்படி எழுதலாம்? f1 ஸ்கொயர் போடலாமா? இத கிராஸ் ப்ராடக்ட்ல பாருங்க f1 vector கிராஸ் f1 vector இந்த வேல்யூ என்ன ஆகும்னா 0 ஆயிடும். டாட் ப்ராடக்ட்ல அது ஸ்கொயர் ஆயிருது, கிராஸ் ப்ராடக்ட்ல அது 0 ஆயிடும். கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. f1 வெக்டர் கிராஸ் f1 வெக்டர் 0, f1 வெக்டர் டாட் f1 வெக்டர் f1 ஸ்கொயர். இப்போ இங்க பாருங்க f1 வெக்டர் கிராஸ் f2 வெக்டர் எழுதிருக்கோம் இல்லையா? மாடுலஸ் f1 வெக்டர் கிராஸ் f2 வெக்டர் is equal to f1 a b sin theta. இதே ஃபார்முலா இருக்கா? f1 வெக்டர் இருக்க இடத்துல a வெக்டர் இருக்கு,
F2 வெக்டர் இருக்கிற இடத்துல B வெக்டர் இருக்கு. இப்போ F1 வெக்டர் கிராஸ் F2 வெக்டருக்கு பதிலா நீங்க என்ன எழுதலாம்? F1 F2 A2 B2, அதாவது இந்த ரெண்டு கிடைக்குள்ள ஆங்கிளை நம்ம இந்த இடத்துல வெச்சுக்கலாம். இப்போ டினாமினேட்டர்ல பாருங்க டாட் வந்துருக்கு, F1 டாட் F2. அப்ப இந்த ஃபார்முலாவுக்கு போயிடுவோம். F1 வெக்டர் டாட் F2 வெக்டர் AB cos θ இருந்துச்சு. இந்த இடத்துல F1 வந்துரும், இந்த இடத்துல F2. ஜஸ்ட் இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா போதும். A இருக்கிற இடத்துல F1 போட்டுற வேண்டியது, B இருக்கிற இடத்துல F2 போட்டுற வேண்டியது. F1 வெக்டர் கிராஸ் F1 வெக்டர்ங்கிறது 0. அதை போட்ட வேல்யூ. டினாமினேட்டர் எப்படி இருந்துச்சுன்னா F1 வெக்டர் டாட் F1 வெக்டர் இருந்துச்சு, அதை F1 ஸ்கொயர்னு போடுறோம். இங்க வந்து எப்படி இருக்கு? F1 வெக்டர் கிராஸ் F2 வெக்டர். இதை எப்படி எழுதலாம்? இந்த மாதிரி எழுதலாம். அதாவது A வெக்டர் கிராஸ் B வெக்டர் மாடுலஸ் A வெக்டர் கிராஸ் B வெக்டர் இருந்துச்சுனாக்க we can write AB sin alpha. அதான் இங்க இந்த மாதிரி எழுதணும். F1 F2 sin alpha. டினாமினேட்டர் அப்படியே போட்டாச்சு. இங்க இது எப்படி இருக்குது? F1 F2 cos alpha அப்படியே போடுறோம். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஏதாவது காமன் இருக்கான்னு பாருங்க. F1 இருக்கு, இங்கே F1 இருக்கு, இங்கே F1 இருக்கு. ஒரு காமன் எடுத்து ரெண்டையுமே F1 கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு எப்படி ரெடியூஸ் ஆயிருக்கு பாருங்க. நியூமரேட்டர் இஸ் F2 sin alpha, denominator F1 plus F2 cos alpha. இந்த வேல்யூ தான் என்னது? tan theta. இந்த thetaங்கிறது என்னது? ஆங்கிள் between F1 வெக்டருக்கும் அந்த ரிசல்டன்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் theta. ஆல்பாவையும் தீட்டாவையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஆல்பாங்கிறது F1 வெக்டருக்கும் F2 வெக்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆல்பா. அதாவது ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குன்னா F1 வெக்டர் F2 வெக்டர், இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் ஆல்பா. தீட்டாங்கிறதுனா ரிசல்டன்ட், அதாவது ஆர் நம்ம ஒரு வேல்யூ ஃபைண்ட் பண்ணிருக்கோம்ல, அந்த ரிசல்டன்ட்டுக்கும் இதுக்கும் இடையில ஒரு ஆங்கிள் இருக்கும். இந்த ஃபோர்ஸுக்கும் இந்த ரிசல்டன்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் இருக்கும். நம்ம இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தில் தீட்டா எப்படி கன்சிடர் பண்ணிட்டோம்னா இந்த F1 வெக்டருக்கும் இந்த ரிசல்டன்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் தீட்டான்னு எடுத்துருக்கோம். ஸோ இதை சிம்பிளை பண்ணுறப்ப அது நமக்கு இந்த மாதிரி. இப்போ இதில் வந்து ஒரு 3 கேஸ் இருக்கு. இந்த ஆல்ஃபா வேல்யூ எப்படிலாம் இருக்குன்னு நம்ம ஜஸ்ட் ஒரு டிஸ்கஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாருங்க கேஸ் 1. கேஸ் 1ல எப்படி இருக்குன்னா F1 வெக்டரும் F2 வெக்டரும் பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ பெர்பெண்டிகுலர்னா உங்களுக்கு தெரியும் இந்த பொசிஷன் தான். பெர்பெண்டிகுலர்னா இந்த வேல்யூ திஸ் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. நம்ம அந்த ரிசல்டன்ட் வந்து ட்ரீட் பண்ணியிருக்கோம். R is equal to F1 square plus F2 square plus 2 F1 F2 cos alpha அப்படின்னு ஒரு ரிசல்ட் டிரைவ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஆல்ஃபாங்கிற இடத்துல 90 போடுங்க. 90 போனால் cos 90 வேல்யூ என்ன? 0வா? ஸோ இது எல்லாமே கேன்சல் ஆகிடும். நமக்கு இந்த டேம் மட்டும் அப்படியே ரெடியூஸ் ஆகிடும். R is equal to F1 square plus F2 square. இப்போ நம்ம இந்த இடத்துல ஆல்ஃபா வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுங்க. sin 90 என்ன வரும்? 1. அப்போ இந்த வேல்யூ 1 மாறிடும். நமக்கு F2 மட்டும் கிடைக்கும். டினாமினேட்டர்ல 90 சப்ஸ்டிட் பண்ணுங்க. cos 90 வேல்யூ 0. ஸோ இது எல்லாமே கேன்சல் ஆயிடும். F1 மட்டும் கிடைக்கும். ஸோ F2 by F1 அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ கேஸ் 2 பாருங்க. கேஸ் 2 வந்து F1 vector and F2 vector are equal of magnitude. இந்த டயகிராம் பாத்தீங்கன்னா அதே எக்ஸாம்பிள். equal of magnitude. இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆல்பா பை 2, இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆல்பா பை 2 ன்னு எடுக்கும். இது வந்து modulus F1 vector is equal to F and modulus F2 vector is equal to S. இதுதான் இதோட மீனிங். F1 வெக்டரும் F2 வெக்டரும் ஈக்குவல் ஆஃப் மேக்னிட்யூட் கொடுத்துறாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ரிசல்டன்ட்க்கும் F1க்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆல்பா பை 2, இந்த ரிசல்டன்ட்க்கும் இந்த F2 வெக்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆல்பா பை 2, அதாவது பைசெக்ட் அப்படின்னு சொல்றோம். டோட்டல் ஆங்கிள் என்ன? F1 வெக்டருக்கும் F2 வெக்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆல்பா. இது ஈக்குவல் மேக்னிட்யூட்னு கொடுத்துட்டோம்னா ஜஸ்ட் அதை அப்படியே ரெண்டா பிரிச்சிடும். பைசெக்ட்னா என்ன? ரெண்டா பிரிக்கிறது.
ரிசல்டன்ட்ல இருந்து இதுவரை இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆல்பா பை 2, இந்த ரிசல்டன்ட்ல இருந்து இதுவரை இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆல்பா பை 2. நம்ம இந்த ப்ராப்ளத்தை எப்படி ட்ரீட் பண்ணிருக்கோம்? இதுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? சோ இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தா இப்போ எங்கெல்லாம் f1 வெக்டர் இருக்கோ அதுல f போடுறீங்க, f2 வெக்டர் இருக்கிற இடத்துலயும் f போடுறீங்க. அதுதான் இந்த கண்டிஷன். இப்போ போட்டோம்னா இந்த மாதிரி கிடைச்சிருமா? இது f ஸ்கொயர், இது f ஸ்கொயர் ரெண்டே ஆட் பண்ணோம்னா 2f ஸ்கொயர், இது f into f, ஸோ f ஸ்கொயர் f டாட் f னு வரும். ஸோ f ஸ்கொயர் cos ஆல்பா, இது ரெண்டுல என்ன காமனா இருக்கு? 2f ஸ்கொயர் காமனா இருக்கு, அதை எடுத்துறோம். 1 plus cos ஆல்பா ன்னு எழுதலாம். 1 plus cos ஆல்பா எப்படி எழுதலாம்? 2 cos ஸ்கொயர் ஆல்பா by 2 ன்னு போடலாம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, we get 4f ஸ்கொயர் cos ஸ்கொயர் ஆல்பா by 2. ஸ்கொயர் ரூட் வெளியே எடுத்தோம்னாக்க 2 f ஸ்கொயர் க்கு பதிலா f ன்னு வந்துருது. cos ஸ்கொயர் ஆல்பா by 2 க்கு பதிலா cos ஆல்பா by 2. இங்கே நம்ம வந்து tan θ வேல்யூ ஃபைண்ட் பண்ணனும்ல. சோ tan θ f1 இருக்கிற இடத்துலயும் f தான் போட்டுருப்போம், f2 இருக்கிற இடத்துலயும் f தான் போட்டுருப்போம். நியூமரேட்டர்லயும் f தான் வரும், இங்கே f இங்கே f. சோ இதல f காமனா எடுத்துட்டா we get sin alpha by 1 plus cos alpha. இந்த 1 plus cos alpha வை எப்படி எழுதலாம்? ஆல்ரெடி எழுதிட்டோம் இல்லையா? 2 cos ஸ்கொயர் ஆல்பா by 2. அதே ரிசல்ட்டை ரிப்பீட் பண்ணிடலாம். இந்த sin ஆல்பாவை 2 sin alpha by 2 cos alpha by 2. ஏன் அந்த மாதிரி எழுதணும்னா டினாமினேட்டர் பாருங்க alpha by 2 வந்திருக்கு, நியூமரேட்டர்ல alpha வந்திருக்கு. ரெண்டையும் ஒரே ஃபார்மேட்டுக்கு நான் கொண்டு வரணும். அந்த ரீசனுக்காக என்ன பண்றேன்னா 2 sin alpha by 2 cos alpha by 2 போட்டுறேன். இப்போ இதுல எதை கேன்சல் பண்ணலாம்? 2 2 கேன்சல் ஆகும், cos alpha ஒரு இது கேன்சல் ஆகும், sin alpha by 2 divided by cos alpha by 2. இதை சிம்பிளிஃபை பண்ணாங்கன்னா we get tan alpha by 2. இங்க θ உடைய வேல்யூ என்ன? alpha by 2 ஆ? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, f1 வெக்டரும் f2 வெக்டரும் ஈக்குவல் ஆஃப் மேக்னிடியூட்னு வந்துருச்சுன்னா அந்த ரிசல்டன்ட்டுக்கும் இந்த ஃபோர்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் எப்படி இருக்கும்? ஆல்பா பை 2 ஆ இருக்கும். அதாவது பைசெக்ட்ங்கிற ஒரு கான்செப்ட் சொன்னேன்ல, கண்ண முடிக்கு. தேர்ட் கேஸ் ஒரே ஒரு பாசிபிலிட்டி, f1 வெக்டர் அண்ட் f2 வெக்டர் ஆக்ட். இப்போ இதுவரை பார்த்ததெல்லாம் வந்து வேற வேற டயக்ராம் பார்த்தோம். இப்போ f1ம் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, f2ம் இதே டைரக்ஷன்ல இருக்கு, ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்னு f1 வெக்டர், ஒன்னு f2 வெக்டர்ங்கறப்ப அதுதான் f1 வெக்டர் and f2 வெக்டர் act along same line and same direction. ஒரே லைன்ல சேம் டைரக்ஷன்ல இருந்தா அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்? ரெண்டையுமே ஆட் பண்ணோம்னாக்க அதுதான் அதோட ரிசல்ட். செகண்ட் பாசிபிலிட்டி, ஒரே லைன்ல இது ஒரு டைரக்ஷன், இது ஒரு டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன் தான், அதான் சேம் லைன் ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த மாதிரி இருந்தா அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னா டிஃபரன்ஸ், f1 க்கு f2 க்குள்ள டிஃபரன்ஸ். இதை எப்படி போறோம்னா சேம் லைன்லயும் சேம் டைரக்ஷன்ல இருக்கணும்னா என்ன வரும்? f1 க்கு f2 க்கு இருக்க ஆங்கிள் என்ன வரும்? 0வா? ஆல்பா வேல்யூ 0. f1ம் f2ம் ஆப்போசிட்டா இருக்கும். இந்த ஆங்கிள் நம்ம என்ன சொல்லுவோம்? இது y, இது -20. இந்த ஆங்கிள் என்ன சொல்லுவோம்? 180 ஆ? 180, அதாவது பை. இப்படி இருக்கிறப்ப cos பை, அதாவது -1 இருக்கும். சேம் டைரக்ஷன்ங்கறப்ப 0. இப்படி இல்ல, இதே மாதிரி இருக்கு. இது ரெண்டுக்குள்ள ஆங்கிள் என்ன வரும்? 0. இப்ப cos 0 வேல்யூ என்னது? cos 0 வேல்யூ 1. எந்த கேஸ்ல? இந்த கேஸ்ல ஆல்பா வேல்யூ 0, இந்த கேஸ்ல ஆல்பா வேல்யூ பை. பாசிட் மேக்ஸிமம் வேல்யூ எங்க வருதுன்னு பாருங்க, பிளஸ்ல தான் நமக்கு எப்பவுமே மேக்ஸிமம் வரும். இங்க எப்படி மேக்ஸிமம் மினிமம் கொடுக்க மாட்டாங்க, r is greatest resultant அப்படின்பாங்க. கிரேட்டஸ்ட்னாவே நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டையும் ஆட் பண்ணணும். லீஸ்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா செகண்ட் கேஸ்.
ஸ்டேட்மெண்ட்ல மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. வேற ஆர் இஸ் கிரேட்டஸ்ட் ரிசல்டன்ட்னா ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கங்க. லீஸ்ட்னாக்க ரெண்டு உள்ள டிஃபரன்ஸ். பொதுவாக ரிசல்டன்ட்னாவே ரெண்டையும் ஆட் பண்றது அது உங்களுக்கு தெரியும்.